என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி. இதை கேட்டு நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடையப் போகின்றாய். என் பிள்ளையே, இந்த அம்மாவின் வாக்கினை நீ பின்பற்றி நடந்தால் உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் நிச்சயமாக உன்னை தேடி வராது. இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். ஏனென்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? என் பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபரின் மீது அதிருப்தி ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அதிருப்தியானது இன்று உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று அவர்களை தூண்டி இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்கின்றது என் பிள்ளையே. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய குலதெய்வத்தின் மனதில் இருக்கின்ற நீங்காத அந்த வேதனை தான். நம் குலத்தில் இருக்கின்ற அவர்களை இது போன்று செய்கின்றார்களே என்று மிகுந்த மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, உன்னுடைய மனதில் இப்பொழுது என்னென்ன எண்ணங்கள் ஓடுகின்றது என்பதை எல்லாம் உன் அம்மாவினால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என் பிள்ளையே, என் குலத்தில் யார் அப்படி செய்கின்றார்கள்? இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள். குலதெய்வத்திற்கே அவர்கள் மீது வெறுப்பு வந்திருக்கின்றது என்றால் அப்படி என்ன நடந்துவிட்டது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, இதனை உன் குலதெய்வத்தின் வாயிலாகவே கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த அம்மா உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை அப்படியே சொல்கின்றேன். அவர்கள் என்னிடத்தில் என்ன சொன்னார்களோ அதை நான் உன்னிடத்திலே அப்படியே சொல்லிவிடுகின்றேன். அது என்ன என்பதை நீ முழுமையாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் உன் குடும்பத்தில் என்ன நடந்தது, எதனால் இப்பொழுது இப்படி நடக்கின்றது என்பதனை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, இதோ உன் குலதெய்வம் சொன்னதை நீ முழுமையாக கேள். என் பிள்ளையே, நான் தான் உன்னுடைய குலதெய்வம். என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளையும் நான் ஒன்று போலதான் பார்க்கின்றேன். அதுபோல அவர்களும் எல்லாருமே ஒற்றுமையாகத்தான் இருப்பார்கள் என்று நான் இதுநாள் வரையிலும் நினைத்து கொண்டிருக்கின்றேன். நான் இங்கே பாடுவது உன்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவர்கள் எப்பொழுதுமே ஒற்றுமையாக இருந்து இந்த குலத்தை நல்லபடியாக வழிநடத்த வேண்டும் என்று எனக்கு பூஜைகள் செய்யும் பொழுதெல்லாம் இவர்கள் ஒற்றுமையாக நின்று கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆனால் இவர்களோ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? என் குழந்தையே, உனக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர்கள் என்னிடத்தில் வந்து சொன்ன விஷயம் என் நெஞ்சை பிளக்க செய்துவிட்டது. எனக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். என் பிள்ளையே, உன்னை பற்றி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதனை நான் மட்டும்தான் அறிவேன். அது எத்தனை பெரிய தவறான விஷயம் என்பதை உனக்கு தெரிந்த பிறகு நீ அதை உணர்ந்து கொள்வாய். என் பிள்ளையே, இதனை கேட்ட பின்பு அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதனை அவர்கள் மீது நான் மிகப்பெரிய வெறுப்பில் இருந்து வருகின்றேன். என் பிள்ளையே, மிகப்பெரிய துரோகத்தை உனக்கு செய்ய வேண்டும் என்று என்னிடமே வந்து கேட்கின்றார்கள். நீ என்னுடைய குலசாமி அல்லவா? என் மனதில் இருக்கின்ற இந்த வேதனையை போக்கி தந்து விடமாட்டாயா? என் மனதை அவர்கள் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்களை எப்படியாவது ஒன்றும் செய்ய வேண்டும். அவர்கள் வாழ்க்கையிலிருந்து மீள முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலேயே வந்து கேட்கின்றார்கள். அப்படி யாருடைய மனதில் நீ வேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்துப்பார். அவர்கள்
இன்று உன் வாழ்க்கையே இருக்கக்கூடாது என்றல்லவா நினைக்கின்றார்கள். நான் இங்கே ஒருவரின் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் சன்னதியில் வந்து நின்று கொண்டு நீ வாழக்கூடாது என்று அவர்கள் சொன்ன வார்த்தை என் மனதை ரணமாக்கியது. நிஜமாகவே உண்மைதான். என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என் குழந்தையே, ஏன் இப்படி சொல்கின்றார்கள், என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுதுதான் எனக்கு புரிந்தது. ஏதோ சிறு மனசங்கட்டங்கள் இருக்கின்றது, பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கின்றது. அம்மா உன்னிடத்தில் வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றேன், ஆனாலும் கேட்பதில்லை. உன் பக்கம் தவறு இருக்கின்றதோ அவர்கள் பக்கம் தவறு இருக்கின்றதா என்று நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தவறு இருப்பவர்கள் பக்கம் நின்று நிச்சயமாக நான் பேச மாட்டேன். யார் பக்கம் நியாயம் இருக்கின்றதோ அவர்களுக்காகத்தான் நியாயத்தை வழங்க வேண்டியது என் கடமை. ஆனால் ஒரு பொழுதும் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்குவது என்னுடைய வேலை கிடையாது. எனக்கும் என்னுடைய குழந்தைகளின் மனதை சரி செய்து அவர்களை நல்வழிப்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலை. என் பிள்ளையே, நான் நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இத்தனை பாடுபட்டு கொண்டிருக்கின்றேனே தவிர ஒரு பொழுதும் யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. உனக்கு இது போன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்னும் என்னவெல்லாம் செய்ய துணிகின்றார்களோ என்று தெரியாமல் தான் நான் சற்று மனக்குழப்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யாரிடத்தில் உனக்கு என்ன மனக்கசப்பு இருந்தாலும் சரி, அந்த மனக்கசப்புகளை எல்லாம் உன்னிடத்திலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு எந்த ஒரு சண்டைகளும் இல்லாமல் அவர்களிடத்தில் இது வேண்டாம், நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விட்டு கொடுத்தால் அதற்காக நீ எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று உன் குலதெய்வம் சொல்லவில்லை. எதுவாக இருந்தாலும் அதை என்னிடத்தில் விட்டுவிடு என்றுதான் சொல்கின்றேன். என் பிள்ளையே, நீ என்னிடத்தில் விட்டுவிட்ட பிறகு அதையெல்லாம் நான் பார்த்து கொள்வேன். அது என்னுடைய பொறுப்பல்லவா. அதன் பிறகு அவர்களுக்கு நான் செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து விடுகின்றேன். என் பிள்ளையே, பணம் இருக்கின்றது, பதவி இருக்கின்றது என்று சிலர் ஆடுகின்ற ஆட்டம் எல்லாம் கொஞ்ச நாள்தான். அதை பற்றி எல்லாம் என் பிள்ளையே நீ கவலைப்பட வேண்டாம். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். யாரெல்லாம் நீதியும் தர்மத்தையும் மீறி நம் குலத்திற்கு அவமானத்தை அவப்பெயரையும் பெற்றுத்தர இருக்கின்றார்களோ அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக உண்டு. அதனை நீங்கள் எல்லாரும் பார்க்கத்தான் போகின்றீர்கள். என் பிள்ளையே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கெல்லாம் நான் இப்பொழுது உனக்கு ஒரு பதிலை தந்து விடுகின்றேன். இவர்கள் செய்ய நினைத்த விஷயம் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த விஷயம்தான். இது எனக்கு மட்டுமே தெரிந்தது. நான் இப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன். அதனால் நீ பயப்பட வேண்டாம். என்னிடம்தானே உனக்கு ஏதாவது ஆக வேண்டும் என்று வேண்டினார்கள். அப்படி ஏதாவது ஆக வேண்டும் என்றால் அது என்னை தாண்டித்தான் ஆக வேண்டும். என் பிள்ளையே, நான் அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.